அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் அவர் தந்த வரப்பிரசாதம் இந்த நாளை நாம் கண்டு கொண்டது இல்லையா? இது எவ்வளோ பெரிய வரம்! நம்மளோடு இருந்தவர்கள் எத்தனை பேர் நம்மளோடு இருக்கிறார்கள் நினைத்து பார்த்திருக்கிறோமா? அதனால் இன்று நமக்கு இந்த நாளை அவர் ஆசீர்வதித்திருக்கிறாரா? அதற்கு நன்றி சொல்வோம். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 58 இறைவார்த்தை 10-11 முடிய. பசித்திருப்போருக்கு உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் வாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். அப்போ ஆண்டவரை நாம் தேடும்போது, அவர் சொல்வது போல் பிறருக்கு நாம் உதவி செய்யும் போது, பிறரை தேற்றும் போது, அந்த பிறரை நாம் கண்டுகொள்ளும் போது ஆண்டவர் இந்த ஆசீர் எல்லாம் நமக்கு தருகிறார். ஏன்னா அவர் நம்மளை தொடர்ந்து வழி நடத்துகிறார், வறண்ட சூழ்நிலை நமக்கு நிறைவளிக்கிறார், நொறுக்கப்பட்ட எலும்புகள் அனைத்தையும் நிறைவாக நமக்கு வலுப்படுத்துகிறார், வலிமையாக்குகிறார், தேவையற்ற காரியங்கள் நாம் எண்ணும்போது அனைத்தையும் தூக்கி வீசுகிறார் இல்லையா? அப்போ அவரோடு வழி நடக்கும்போது எல்லாமே நிறைவாக நமக்கு இருக்கிறது இல்லையா? நீர் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். எப்பொழுதும் தூய் ஆவியின் துணை கொண்டு நம்மளை செயல்படுத்துகிறார் அவர். அந்த செயல்படுத்துவதன் மூலம் நாம் பிறரையும் வழிநடத்தவும் செயல்படுத்தவும், பிறர் வந்து நம் மூலமாக இறைவனை கண்டுகொள்ளும் வரத்தையும் இறைவன் நமக்கு தருகிறார். ஏனென்றால் வழிநடத்துவார் அவர் அல்லவா? தொடர்ந்து நம்மளை வழிநடத்துகிறார். அந்த வழிநடத்துதல் தானே நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அந்த வழிநடத்துதல் தானே நாம் கண்டுகொள்ள வேண்டும் இல்லையா? அப்போ அந்த கண்டுகொள்ளுதலில் தான் பிறர் இறைவனையும் அறிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் இறைவனுக்குரியவர்கள், இவர்களோடு நாமும் இணைந்து நடப்போம், எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்களேன் என்று ஒவ்வொருவரை சொல்லும்போது, அப்போ நாம் இறைவனுக்குரிய மக்கள், ஒவ்வொருவரும் இறைவனுக்குரிய மக்கள் தான். ஒவ்வொருடம் தூய் ஆவி இருக்கிறார் இல்லையா? நாம் தான் செயல்படுத்த முடியாதவாறு அப்படியே உட்கார்ந்திருக்கிறோம். செயல்படுத்தும் போது அதனுடைய பலன் எப்படி இருக்கும் பாருங்கள். அதை கண்டுகொள்ளும் போது, அதை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு நிறைவானது இருக்கும் அல்லவா? நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? பெற்றுக்கொண்டிருந்திருந்தால் அதை நிறைவாக நாம் அனுபவித்திருப்போம். என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே சொல்லுகின்ற தேவன், உணர்த்துகின்ற தேவன் இல்லையா? சொல்லி தானே செய்கிறார். உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தவர் நமக்கு என்ன வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிக்கிறார். அறிவிக்காமல் எதுவும் செய்வதில்லையே அவர், அப்படித்தானே இல்லையா? சொல்லாமலே செய்கிறாரா? சொல்லித்தானே செய்கிறார். அப்போ நாம் நம்மளை மாற்ற வேண்டும் அல்லவா? நாம் அவருக்கு உகந்ததாக வாழ வேண்டும் அல்லவா? பிறரை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா? எதை செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ, அவர் நினைக்கிறாரோ அதைத்தானே நாம் செய்கிறோம் இல்லையா? அப்போ நாம் எதை செய்கிறோம், எதை செய்யாமல் இருக்கிறோம், எது உகந்தது, எது உகந்த வாழ்க்கை அல்ல என்பதை அவர் நமக்கு ஒவ்வொரு நேரமும் வெளிப்படுத்துகிறார். அப்போது நாம் இருளில் நடப்பவர்களா ஒளியில் நடப்பவர்களா நமக்கு தானே தெரியும் இல்லையா? நாம் இருளின் மக்கள் அல்ல, ஒளியின் மக்கள். நமக்கு இருளே இல்லை. ஏனென்றால் இறைவன் நமக்கு ஒளியாக இருக்கிறார். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இதுவரைக்கும் அவர் சொல் கேட்காமல் நாம் நடந்திருந்தால், அவர் உணர்த்தியதை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் நமக்கு ஒரு இருண்ட நிலை தான் இருந்திருக்கும் இல்லையா? இப்பொழுது நாம் கேட்க நினைக்கிறோம், அவரோடு இணைந்து நடக்கிறோம், அவர் சொல் மட்டும்தான் என்று இருந்தோம் என்றால் அந்த இருண்ட நிலையிலையும் நண்பகல் போல் நமக்கு ஒளி தருவாராம் அவர். ஏனென்றால் தொடர்ந்து வழி நடத்துபவர் அவர். அந்த ஒரு வரம் தானே நமக்கு வேண்டும் இல்லையா? அப்போது நம் எலும்புகளையும் வலிமையாக்குவார். நமக்கு எது தேவையோ தூயாவின் வல்லமை கொண்டு அனைத்தையும் நிறைவேற்றுவார். இவ்வுலக செல்வங்கள் தான் செல்வங்கள் என்று நினைக்கிறோமா நாம்? விண்ணுலக செல்வம் ஒன்று உண்டு. அந்த செல்வத்துக்காக தான் நாம் ஏங்க வேண்டும், தவிக்க வேண்டும், அதைத்தான் நாடி தேட வேண்டும். நாம் நாடி தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆமாண்டவரே,
இவ்வுலக வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கை போல் இருக்கிறது ஆண்டவரே. ஒன்றுமில்லை, பொன்னில்லை, பொருள் இல்லை, ஒன்றுமில்லை, பிறரிடம் போய் கைகட்டி நிற்கும் என்ற நிலை வரும்போது நீர் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்கிறீர் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, அந்த நிலை வரும்போது அந்த நொடி பொழுதில் இறைவா நீர் என்னோடு இருந்ததல்லவா இதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லும்படி தேவரின் செய்கிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஆனால் எப்பொழுதும் நாங்கள் உண்மை மட்டுமே நம்ப வேண்டும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற நேரம் மட்டும் உண்மை நம்பி மற்ற நேரத்தில் உண்மை விட்டு நாங்கள் தொலைதூரம் போனால் அது நாங்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வது அல்ல. அதனால் எப்பொழுதும் நாங்கள் உம்மை சார்ந்து உம்மோடு கூட இணைந்து நடக்கும்படி நீர் எங்களுக்கு வரம் தர வேண்டும். அந்த வரத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.